ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மீன் வறுக்க போகிறோம். மீனோட வால் பகுதி மட்டும் வறுக்க போகிறோம். இது வந்துட்டு சங்கரா மீன், நல்லா பெரிய சங்கராவாக தான் இருந்தது. நான் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு எல்லாமே போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வால் பகுதி மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு சங்கரா மீனை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தலையை போட்டு குழம்பு வச்சுட்டு வால் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வால் பகுதி மட்டும் எடுத்திருக்கேன். அதனால் இதுக்கு பேர் வந்து மீன் வால் வறுவல். இன்றைக்கி இதுல மசாலா என்ன மசாலா சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிக்கன் மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், இந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்தா தான் எனக்கு மீன் வறுக்கும்போது நிம்மதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பிசையும் போது கொஞ்சம் நல்லா சொதப்பாக வர்றதுக்கு குழம்பு மிளகாத்தூள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டோம்னா மீனில் ஒட்டாத மாதிரி தெரியும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. நம்ம குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்க்கும்போது அது நல்லா அதில் மசாலா எல்லாமே நம்ம கலந்துருப்போம். அதனால் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மீனில் நல்லா ஒட்டிக்கிறவும் ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் குழம்பு மசாலா தூள் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வச்சுருவேன். நான் எப்போயுமே மீன் வறுக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்னா, மீனை க்ளீன் பண்ணிவிட்டு மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு பெசரி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி குழம்பு தாளித்து ஊற்றிட்டு அது வரைக்கும் வந்துட்டு இந்த மீன் வந்து ஊறும். தாளித்து ஊற்றுனதுக்கப்புறம் தான் வந்து அந்த அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீன் வந்து வறுக்கிறதுக்கே ஆரம்பிப்பேன். அது எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிருமா. அந்த அளவுக்கு நல்லா மீன் ஊறிச்சுன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் உள்ள மசாலா எல்லாமே போய் நல்லா சேர்ந்துடும். அதுக்கப்புறம் மீன் ஊறினதுக்கப்புறம் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நான் மேக்ஸிமம் மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்துட்டு நிறையா சேர்க்க மாட்டேன். சும்மா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்ப்பேன். சேர்த்துட்டு அதில் வந்துட்டு மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். பத்தலை மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் பத்தலைன்னா நான் ஸ்பூன்கிட்ட வந்து அள்ளி ஊற்றிக்குவேன். நிறையா எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் அதில் வந்து நான் போட்டு பொரிச்சிக்க மாட்டேன். நிறையா எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் வந்து எண்ணெயிலேயே ஃபுல்லாக வேகிற மாதிரி பார்க்க மாட்டேன். தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணுறதுனால எண்ணெய் அதிகமாகவும் நம்மளுக்கு தேவைப்படாது. மீன் ஃப்ரை பண்ணும்போது கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை வீட்டில் கொஞ்சம் நிறையாவே கருவேப்பிலை போட்டு எல்லாமே நான் பொரித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் மீதி இருக்கும். அந்த எண்ணெயை வந்துட்டு நான் மீன் குழம்பு இருக்குல்ல, அதில் வந்து தூக்கி ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கிண்டிட்டு தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதனால தான் நான் வந்துட்டு எப்போயுமே வந்து மீனுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிப்பேன். அதிகமாக எண்ணெய் ஊற்றி பொரித்தாலும் அந்த எண்ணெய் வேஸ்ட்டு தான். நம்மளுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக செலவாகாது. நம்ம தோசைக்கல்ல வறுக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் மீன் வறுவலும். எண்ணெய் அதிகமாக செலவாகாது. அவ்வளோதான். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.